ரொம்ப அழகா இருக்கு சக்தி. என்ன ட்ரை பண்றீங்க ஜியோமார்? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி யார் கூட வேணும்னாலும் நடிக்கலாம்னா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எங்க வேணும்னாலும் படப்பிடிப்பு வச்சுக்கலாம். அந்த அன்ஷுலாவை மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா சார்? ஆமாம்மா. அம்மா கொஞ்சம் சிரிச்சு முகத்தோடு போங்கம்மா. 4 மாதம் கழிச்சு இப்போ தான் நீங்களே தீயமறையை பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி எனக்கு நல்லா நடிக்க தெரியும் சார். உனக்கு ஒரு சோலோ சாங் கொடுக்க சொல்லியிருக்கேன். சொன்னாங்களா? உனக்கு என்ன ஆச்சு சக்தி? நமக்குள்ள இருக்கிறது இங்க மட்டும்தான். ஷூட்டிங்ல மூஞ்சியை தூக்கி வைக்க கூடாது. அங்க எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, தெரியும்ல? அவ்வளோ கஷ்டமா இருந்தா ஷூட்டிங்ல தூக்கிடுங்க. ஏற்கனவே தூக்கியிருக்கீங்கல்ல, அது ஒன்றும் புதுசு இல்லையே. சக்தி, சும்மா குழந்தை மாதிரி அடம் பிடிக்காது. உன்னை யார் படத்துல தூக்குனா? ஒரு ஹீரோ வேறு படத்துல மற்ற நடிகளோட நடிக்கிறது வழக்கம் தானே? அப்ப நானும் மற்ற ஹீரோ கூட நடிக்கலாம் தானே? அதானே நியாயம்? நான் மட்டும் உங்ககிட்ட இருந்து வர அழைப்புக்காக காத்துட்டு இருக்கணுமா? நியாயம் அநியாயம் பத்தி பாடம் எடுக்கிறத முதல்ல நிறுத்து. உனக்கு இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லு. எனக்கு சத்ரபதி படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அதுல நான் நடிக்கணும். அதுக்கு நீங்க என்ன விடணும். உனக்கு காசு தான் பிரச்சனை சக்தி. உனக்கு இப்ப காசு தேவைப்படுதா? அதுல நடிச்சாலும் எனக்கு காசு வரும். நான் நடிக்கிறதுக்கு மட்டும் சம்பளமா மரியாதையா வரும். நீ இப்ப என்ன சொல்ல வர? இந்த ஊர் என்ன சொல்லுதோ அதுதான் நானும் சொல்றேன். மா, நீ ஒரு முட்டாள் சக்தி. ஏன்? சத்ரபதி படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அதுக்கு என்ன விலை கொடுக்க போறோம் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உனக்கு புரிய வேண்டியது நிறைய இருக்கு சக்தி. தேவையில்லாத பொறாமனால ஒரு பெரிய ஆபத்துல வீணா விழ போற. பொறாமையா? எனக்கு என்ன பொறாமை? உண்மையை சொல்லு. நீ ஜியமார விரும்புறல்ல? முதல்ல நான் அதை நம்பல. என்னமோ என்னை தடுத்துருவாரோன்னு காத்துக்கிட்டே இருந்தேன். படம் ஒப்பந்தம் ஆகும்போது, அதோட ஃபோட்டோ ஷூட்டின் போது, ஷூட்டுக்கு ஊட்டி போகும்போது, எல்லா கட்டத்திலையும் திரும்பி பார்த்துக்கிட்டே போனேன். அவர் வந்துடுவாரோ அப்படின்னு. அவர் தடுத்துடக்கூடாதுன்னு பயமா, இல்லை தடுத்து நிறுத்தணும்னு ஆசையா? ஜியம்மாரா?
ரொம்ப அழகா இருக்கு சக்தி. என்ன ட்ரை பண்றீங்க ஜிஎம்ஆர்? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி யார் கூட வேணும்னாலும் நடிக்கலாம்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எங்க வேணும்னாலும் படப்பிடிப்பு வச்சுக்கலாம்ல? என்ன சக்தி, சரிதானே? ஏன் இந்த பதட்டம் சக்தி? உட்காரு. ம், உட்கார். இங்கதான் ஷூட்டிங் எப்போ முடிவு பண்ணீங்க? ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க இங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்க படப்பிடிப்பு நடக்குமான்னு தெரியாம எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. பதட்டம் இருக்கும் தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெவ்வேறு யூனிட், ஒரே நேரத்தில் 5 படம் ஷூட் பண்ணலாம். அவ்வளோ இடம் இருக்கு. வரேன்னு சொல்லுங்க. ஏன் ஜிஎம்ஆர் அவ்வளோ கோபமா? இல்ல என் மேல அவ்வளோ வருத்தமா? ம், நான் சத்ரபதி படத்துல நடிக்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க தானே? இந்த படம் நீங்க அவ கூட பண்றீங்க, அது எப்பவும் முடிவானது தானே? அடுத்த படத்துல நான் தானே நடிக்கணும். ம். இந்த படத்தில் அவ, அடுத்த படத்தில் நீ, அது வேண்டாம். நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த படத்தில் நீங்க 2 பேரும் எனக்கு ஜோடி. பேசுவோம். இங்க தானே இருப்பேன்.